நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இவன் திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அடிதடியில ஈடுபட்டாலியா அந்த ஒரிஜினல் வீடியோ தான் இது. பேடிஎம் இடியாப்பம் இது வரலாம் சொல்லி என்ன வெறிப்பேத்திட்டாங்க, காண்டேத்திட்டாங்க. அதனாலதான் நான் வெறியாயிட்டு திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அடாவடித்தனம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருந்தான். சரி, அந்த ஒரிஜினல் வீடியோ இப்படிதான் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்தது அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த வீடியோவும் இப்போ வந்துடுச்சு. பேடிஎம் இடியாப்பம் ஏண்டா திமுக அண்டா பொரட்டா வீச்சு சீப்பு செந்தில் பேடிஎம் இடியாப்பம்னு சொன்னா ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அடிப்பியா, ரவுடிசம் பண்ணுவியா, காலித்தனம் பண்ணுவியா? அந்த விவகாரத்துல பாஜகவை சேர்ந்த பாரதி அப்படின்ற ஒரு இளைஞரை அங்க இருந்த திமுக ரவுடிகள் தாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, தாக்கியிருக்காங்க, அவரை தாக்கியிருக்காங்க. பாரதி என்ற பாஜக இளைஞரை திமுக ரவுடிகள் தாக்கியிருக்காங்க. பட் இன்னைக்கு தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்கு, பாரதி அப்படின்ற அந்த பாஜகவை சேர்ந்த இளைஞரை கைது பண்ணிருக்கு. திமுக ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அங்கிருந்த பாஜக காரங்களை அடிச்சவன் ஜாலியா இருக்கான். ரகலையில ஈடுபட்ட திமுக ஊபி ஊடகவாதி, திமுக ஜால்ரா ஊடகவாதி சீப்பு செந்தில் அவன் வெளியில சுதந்திரமா ஜாலியா இருக்கான். ஆனா பாதிக்கப்பட்டவன் இப்போ உள்ள இருக்கான், கைது பண்ணப்பட்டிருக்கான். சபாஷ், உண்மையாலே சபாஷ். இந்த தமிழக காவல்துறையையும் தமிழக அரசையும் பாராட்ட என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. எப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் என் கண்ணால நேர்ல பார்த்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, அங்க நேர்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். பட் அந்த அளவு யாரும் இதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். நான் ரீசெண்டா நம்மளுடைய கெவின் இருக்காரு இல்லையா, அவரு, அப்புறமா இன்னொருத்தர் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு, நாங்க 3 பேருமே சென்னையில நடக்கக்கூடிய புக் ஃபேருக்கு போயிருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் புக் ஃபேருக்கு அப்பதான் போயிருக்கேன். அந்த புக் ஃபேர்ல 99.9% திராவிடம், கம்யூனிசம், அடிப்படைவாத இஸ்லாமிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இதெல்லாம் தான் ஃபுல்லாவே இருக்கு. அந்த எல்லா இழவையும் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது ஜி போட்ட வண்டியில, கவர்மெண்ட் வண்டியில, ஓகேவா, கவர்மெண்ட் வண்டியில போலீஸ் பாதுகாப்போட இந்த திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் அந்த வண்டியில போயிட்டு இருக்கான். திமுக அரசை நோக்கி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஜால்ரா கோஷ்டிய கவர்மெண்ட் வண்டியில ஏத்திக்கிட்டு பிக்கப் அண்ட் டிராப் பண்றதுக்கு தான் நாங்க வரியை கட்டுறோமா? குடிக்கிற பால் இருந்து எல்லா பொருட்களிலுமே நீங்க வரியை வாங்குறீங்களா? அந்த வரியை இதுக்குதான் செலவு பண்றீங்களா? எங்க வரி பணத்தை ஏன்டா இது மாதிரி செலவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த தமிழக அரசை, திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்டே ஆகணும். நாம கட்டக்கூடிய வரி பணத்தை எப்படி இவங்கள மாதிரியான நபர்களுக்கு செலவு பண்றாங்க பாருங்க. இந்த திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, இல்ல கவர்மெண்ட்ல ஏதாச்சும் பெரிய போஸ்டிங்ல இருக்கானா, இல்ல திமுக பெரிய அளவுல போஸ்டிங்ல இருக்கானா? இல்ல, அவன் சேனல்ல வரும்பொழுது இந்த டிவி டிவைஸ்ல எல்லாம் வரும்போது என்னன்னு வரான், பத்திரிகையாளர்னு வரான், அரசியல் விமர்சகர்னு வரான். அப்படிப்பட்ட நபருக்கு ஏங்க கவர்மெண்ட் வண்டி, போலீஸ் பாதுகாப்பு எதுக்குங்க? ஏங்க அவ்வளவு செலவு பண்ணி, எங்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு தரீங்க? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளரமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். அல்லா ரக்கா ரஹ்மான் என்கின்ற ஏஆர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவரு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹிந்துக்கள் எல்லாருமே கம்யூனல், சாவான்ற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, அது கம்யூனல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காரு. அவர் பேசின அந்த வார்த்தைகளால இப்போ இந்தியா முழுக்க பலதரப்பட்ட மக்கள் கிட்ட செருப்படி வாங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன் இந்த அல்லா ரக்கா ரஹ்மான் இவ்வளவு மதவெறி பிடிச்சு அலைகிறாரு அப்படின்றது சத்தியமா எனக்கு புரியவே இல்லை, உண்மையிலே தெரியவே இல்லை. எனக்கு உண்மையாலேயே ரஹ்மான் மியூசிக் மட்டும்தான் பிடிக்கும், அந்த ஆளு பிடிக்காது. பட் அந்த ஆளு போட்ட மியூசிக் மட்டும்தான் பிடிக்கும். இப்ப வரைக்கும் என் போன்ல ரஹ்மான் போட்ட மியூசிக் அந்த சாங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, வேற எந்த பாட்டும் கிடையாது, வேற எவன் பாட்டும் நான் கேட்கவே மாட்டேன். ஹெட்செட்ல நான் ஒருத்தர் பாட்டை கேட்கறேன்னா அது ரஹ்மான் பாட்டு மட்டும்தான். இப்ப வரைக்கும் நான் ஒரு 20-25 வருஷமா ஒரு 200 பாட்டு வச்சிருக்கேன். 150ல இருந்து ஒரு 200 பாட்டு இருக்கும். அந்த பாட்டு மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் கேட்கறேன். அதுக்குன்னு அந்த ஆள் பேசுற எல்லா விஷயத்துக்குள்ள முட்டுலாம் கொடுக்க முடியாது. அந்த ஆள் இது மாதிரி தப்பா பேசும்போது நாமளும் தூக்கி போட்டு மிதிப்போம். அப்படிதான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. இந்த ரஹ்மான் பண்ண விஷயங்கள், கேடுகெட்ட விஷயங்கள், அது எல்லாத்தையுமே நாம இப்போ தோல் உரிச்சு தொங்க விடலாம். பிபிசி சேனலுக்கு ரீசெண்டா இந்த அல்லா ரக்கா ரஹ்மான் என்கின்ற ஏஆர் ரஹ்மான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர், நெறியாளரா வந்திருக்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, அவரு பன்றிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இன்டர்வியூ எடுக்கிறவர் நம்மாலு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு அந்த ஒரு ஜோஷ்ல மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ரஹ்மான் கொட்டி தீத்துட்டாரு போல.
உண்மையாலேயே அந்த ஆள் பேசின விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது. நம்மால் கிட்ட சொல்லாம நம்ம வேற யார்கிட்டப்பா சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இந்த ரஹ்மான் எல்லா விஷயத்தையுமே கொட்டி தீர்த்திருக்காரு போல. அவருடைய ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. வட இந்தியால இருக்கக்கூடிய கம்யூனல் ஹிந்துஸ் அவங்க எனக்கு வாய்ப்பே தரல, படத்துக்கான வாய்ப்பு தரவே இல்லை, கடந்த 8 வருடங்களாக பட வாய்ப்பு இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பி இருக்காரு. சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு சம்பந்தப்பட்ட படமான இந்த சாவா படத்துல பாத்தீங்கன்னா ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், சாவா படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸே ரஹ்மான் தான். ரஹ்மான் போட்ட அந்த மியூசிக் தான். அது சரியாவே ஒத்தே போல உட்காரவே இல்ல. அந்த படத்துல வரக்கூடிய பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் அது எல்லாமே ஆப்பிரிக்கால, அரேபியன் சைட்ல, அங்க அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக் டோன் மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே சாவா படத்துக்கு மிகப்பெரிய மைனஸே ரஹ்மான் தான். பட் அந்த ரஹ்மான் இந்த சாவா படம் குறித்து எவ்வளவு மோசமா பேசியிருக்காரு தெரியுமா? அது கம்யூனல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காரு. Chava, and it is a really good soundtrack, but it is a divisive film. It is. You know, I watched it. I'll be really honest with you. It is divisive. I think it cashed on. யா சார், உங்ககிட்ட கதை சொல்லும் போது உங்களுக்கு அது தெரியாதா? அந்த டைரக்டர் நீங்க தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா பண்ண முடியாதுப்பா, இது ஹிந்து கம்யூனல் படம்ப்பா, இதெல்லாம் கம்யூனல் படப்பா, நான்லாம் பண்ணா சரியா இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டியது. இப்போ பன்ரிசான் காரவார்த்தை பிபிசில உங்களை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது சாவா படம் கம்யூனல் படம், ஹிந்துஸ்லாம் கம்யூனல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. வெகமாலியா ரஹ்மான் உங்களுக்குலாம்? அதுவும் பாருங்க, ரஹ்மான் எந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு? பிபிசி எப்பேற்பட்ட சேனல்? அந்த சேனல்ல போயிட்டு இந்த ஆள் உட்கார்ந்துகிட்டு சாவா படம் கம்யூனல் படம், ஹிந்துஸ்லாம் கம்யூனல், வட இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துஸ் கம்யூனல் ஹிந்துஸ் அவங்களால எனக்கு பட வாய்ப்பே இல்லை, நான் முஸ்லீமா இருக்கிறதுனால நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நான் முஸ்லீமா இருக்கிறதுனால என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த பிபிசி காரன் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களை வாட் பண்ணி அவரு எவ்வளவு சொத்துக்களை திருடி இருக்காரு. சத்ரபதி சிவாஜி மகாராஜா சொத்துக்களை திருடி இருக்காராம், மக்கள் சொத்துக்களை அவரு திருடி இருக்காராம். அத மாதிரியான செய்திகள் அவனை தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ இவர் சொன்ன இந்த விஷயம் ஆல்ரெடி ஹிந்து முஸ்லிம் விஷயத்தை வச்சுக்கிட்டு பிபிசி காரணங்க அவ்வளவு உருட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப இவரு ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்தியாவை குறித்து பேசும் பொழுது அது உலக அளவுல எப்படி பார்க்கப்படும்? அது ஆஸ்கர் வாங்கின ஒருத்தர், ஓகேவா, ஆஸ்கர் வாங்கின ஒருத்தர் இப்படி ஒரு பிபிசி சேனல்ல பேசுறச்ச, ஒரு நாட்டை குறித்து பேசுறச்ச, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் குறித்து பேசுறச்ச அது எப்படி வெளியில போகும்? இதெல்லாம் இந்த ரஹ்மான், அல்லா ரக்கா ரஹ்மான் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு. தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி அந்த ஆள் எப்படி வெளியில போயிட்டு பேசுறாரு, அதே மாதிரிதான் இந்த ரஹ்மானும் பேசியிருக்காரு. Past 8 years, maybe, because the power shift has happened. You know, people who are not creative have the power now to decide things. And this might have been a communal thing also. இந்த ரஹ்மான் பேசின இந்த பேச்சுக்காக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், இன்க்ளூடிங் இந்தியன் முஸ்லிம்ஸ், ட்ரூ இந்தியன் முஸ்லிம்ஸ், அவங்களும் இந்த ரஹ்மானை போட்டு பொலகிறாங்க, பொலந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணவத் அவர்கள் ரஹ்மான் செஞ்ச ஒரு காரியத்தை அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல சொல்லி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. அதாவது கங்கனா ரணவத் அவர்கள் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு ரஹ்மான் கிட்ட கேட்கறச்ச ரஹ்மான் அந்த படம் புரோபகண்டா படம், அந்த படத்தை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொச்சப்படுத்துற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காரு. அப்ப நடந்த விஷயத்த கங்கனா ரணவத் அவர்கள் இப்போ சொல்றாங்க. பலருக்கும் தெரியாத ரஹ்மானின் கோர முகத்தை அவங்க தான் வெளிக்காட்டியிருக்காங்க. ரஹ்மானின் இந்த ஒரு கருத்துக்கு வெறும் அரசியல் ரீதியிலான எதிர்ப்பு மட்டும் வரல, இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் சாமானிய மக்களும் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத மக்களும் போட்டு புலகிறாங்க. ரஹ்மான காரி துப்பி கழுவி ஊத்திக்கிட்டு வராங்க. இந்த ரஹ்மான் ஒரு துரோகி, இவன் நன்றி கெட்டவன், நாங்க என்ன இவன் மதத்தை பார்த்தா செலிப்ரேட் பண்ணோம்? இல்ல, அவன் ஒர்க்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லி நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இப்ப என்னடானா இவன் எங்களையும் எங்க நாட்டையும் கம்யூனல் சொல்றான். இதுக்கப்புறம் யாரும் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவனுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசவே பேசாதீங்க. இந்த லட்சணத்துல இவன் ராமாயண படத்துக்கு வர மியூசிக் போடுறான். கண்டிப்பா நாம எல்லாருமே அந்த படத்தை பாய்காட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் இப்ப கிளம்பிட்டாங்க. நாம பேசினது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றத சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டார் ரஹ்மானு. நான் ஒரு இந்தியன், இந்தியா தான் என்னுடைய வீடு, இந்தியா தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது அப்படின்ற மாதிரி நெஞ்ச நக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு விக்டிம் கார்டை தூக்கி இருக்காரு. India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood. அந்த வீடியோவோட கடைசியில மா துஜே சலாம் அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு சிம்பத்தி வேற கிரியேட் பண்ணியிருக்காரு. Jai Hind and Jai Ho.
என்னடே பேசுறதெல்லாம் பேசிவிட்டு இப்போ இந்தியா தான் என் வீடு, இந்தியா தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டேன்னா உன்னை எல்லாருமே விட்டுருவாங்களா? உன்னை மன்னிச்சிருவாங்களா? மா துஜே சலாம் இந்த பாட்டு பத்தி சொல்லும் பொழுதுதான் இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. சுவாதி சதுர்வேதி அப்படின்ற ஒரு ஊடகவாதி இருக்காங்க. அவங்க சரியான காங்கிரஸ் சொம்பு ஊடகவாதி. ஓகேங்களா? எப்படி இங்க சீப்பு செந்தில் இருக்கானோ அதே மாதிரி அங்க சுவாதி சதுர்வேதி இருக்காங்க. திமுகவுக்கு இங்க எப்படி முட்டுத்தர மாதிரி ஊடகவாதிகள் இருக்கானுங்களோ அங்கேயும் காங்கிரஸுக்கு முட்டுத்தர மாதிரியான ஊடகவாதிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த சுவாதி சதுர்வேதி. அவங்க இந்த விவகாரத்துல ஒரு பங்கமான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களுக்கும் ரகுமானுக்கும் கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க. இப்ப வெளியே சொல்லியிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, சுவாதி ரகுமான இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல மா துஜே சலாம் அப்படின்ற அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, தாய் மண்ணே வணக்கம்னு தமிழ்ல இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு ஹிந்தில மா துஜே சலாம். அந்த பாட்டை பாட சொல்லி ரகுமான் கிட்ட கேட்டிருக்காங்க. ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க, கெஞ்சிருக்காங்க, லிட்டரலி கெஞ்சிருக்காங்க. அவங்க அப்படிதான் அந்த ட்வீட்ல எழுதியிருக்காங்க. ½ an hour மேல கெஞ்சியும் ரகுமான் அந்த மா துஜே சலாம் அப்படின்ற பாட்டை பாடவே இல்லையாமா. அந்த விஷயத்த இப்போ அவங்க போட்டு உடைச்சிருக்காங்க. காங்கிரஸ் சொம்பு ஊடகவாதி, ஓகேவா, அவங்க இந்த விவகாரத்தை இப்போ போட்டு உடைச்சதுனால இப்ப மறுபடியும் இன்னமும் இந்த நெட்டிசன்கள் ரகுமானை போட்டு பொலந்து கட்டிட்டு வராங்க. ரகுமான் ஏன் மா துஜே சலாம் அப்படின்ற அந்த பாட்டை பாடுறதுக்கு மறுத்தாரு? இதுக்கான காரணம் என்னன்னா, மா துஜே சலாம் அதுக்கான மீனிங் தாய் மண்ணே வணக்கம். ஓகேங்களா? இஸ்லாமியர்கள், எந்த இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாட்டுப்பற்றோ தேசப்பற்றோ அவங்க இருக்கக்கூடிய நாட்டின் மீது பற்றோ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பல இஸ்லாமிய மத குருமார்கள் பேசினதை நாமளே பார்த்திருந்தோம். இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் நானே போட்டிருப்பேன். சோ ஆஸ் அ முஸ்லீமா மா துஜே சலாம், அதாவது தாய் மண்ணே வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது. நாம அந்த பாட்டை பாடினோம்னா இந்த இஸ்லாமிய மதகுருமார்கள் மௌலானாக்கள் அவங்களாம் நம்மளை போட்டு பொழப்பாங்கன்னு ரகுமான் அந்த பாட்டை பாடவே இல்லை. ஆனா ஒரிஜினலி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது ரகுமான் தான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா ஃபேன்ஸோ இல்லைன்னா இது மாதிரி இன்டர்வியூலயோ யாராச்சும் அந்த பாட்டை பாட சொன்னா இல்ல அந்த பாட்டெல்லாம் பாட முடியாது, அது எங்க மதத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே தான் சாவா படத்துக்கும் இந்த ரகுமான் பண்ணியிருக்காரு. ஏங்க, மா துஜே சலாம் சொல்றது, அந்த பாட்டை பாடுறது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதுன்னா இஸ்லாம் மார்க்கத்துல இசை கொடுத்தா ஹராமு. நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, இசை ஏன் போடுறீங்க? போடாம இருக்க வேண்டியதானே. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த தாலிபான்கள் என்ன பண்ணானுங்க, அங்க இருந்த இசை கருவிகளை தூக்கி போட்டு உடைச்சானுங்க. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது இசை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இசை பொருட்களை போட்டு உடைச்சானுங்க. ஆனா இங்க இருக்கிற இந்தியால இருக்கக்கூடிய ரகுமான் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே மதம் மாறியவர்கள் தான். இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்க வேலையே இசைதான், மியூசிக் டைரக்டர் தான் இருக்காங்க. ஆனா அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கணும், இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இசை அப்படின்றதே ஹராமாச்சே, நீங்க எங்க இசையமைப்பாளரா இருக்கீங்க? வேற ஏதாச்சும் வேலை பார்க்க வேண்டியதானங்க. இப்போ சாவா படத்தை பத்தி அந்த அளவு பேசுற ரகுமான் அவர்கள், அவரு இந்த படமே எனக்கு பிடிக்கல, இந்த சாவா படம் கம்யூனல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரகுமான் சார், இந்த படத்தோட கதை கேட்கும் போது அது கம்யூனல் படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அதுல என்ன மாதிரியான வரலாறு சொல்ல போறாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியாதா? காசு வாங்கிட்டு மியூசிக் போடுறீங்க இல்லையா, அப்பவே சொல்ல வேண்டியதானே இந்த படத்துக்குலாம் என்னால மியூசிக் போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. காசு, வெறும் காசு, காசுக்காக என்ன இழவிடத்த வேலை வேணாலும் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறமா இத மாதிரி யோகியவான் மாதிரி பேச வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இவரு இந்துக்களை கம்யூனல்னு சொல்றாரு இல்லையா, இவர் எப்பேற்பட்ட மதவெறி பிடித்த நபர், இவருடைய அம்மா அவங்க எப்பேற்பட்ட மதவெறி பிடித்த நபர் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குட்டி கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்க. பாட்டு கொடுத்தாப்புல ஒரு நாளைக்கு அப்புறம் மறுநாள். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த விபூதி குங்குமம்லாம் வைக்கவே கூடாது இங்கே அப்படின்னு. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அது யாருக்காகவும் வேஷம் போட எனக்கு விருப்பம் இல்லைன்னு. என்ன ரகுமான் இது, என்ன இதெல்லாம்? நீங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்க எங்களை பார்த்து கம்யூனல்னு சொல்லலாமா? இந்த நாடு கம்யூனல் நாடுன்னு சொல்லலாமா? இவருடைய சமூகத்தை சேர்ந்த ரகுமான் சமூகத்தை சேர்ந்த பன்ரிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி பகல்காம்ல அப்பாவி இந்துக்களை கொடூரமா கொன்னு குவிச்சானுங்க. அந்த நேரத்துல ரகுமான் அவர்கள் வாயவோ சூவையோ மூடிக்கிட்டு அமைதியா இருந்தாரு. ஆனா நம்மளுடைய அரசு, நம்முடைய மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஆரம்பிச்சு அல்லா ரக்கா ரகுமான் என்கின்ற ரகுமானின் சமூகத்தை சேர்ந்த பயங்கரவாதிகளை போட்டு பொழக்கும் போது
ட்வீட் போடுறாரு. சமாதான புறாலா விட்டு ட்வீட் போடுறாரு. இந்த ட்வீட் ஆனது இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏனடே அவனுங்க நம்ம மீது தாக்குதல் நடத்தும் பொழுது மூடிக்கிட்டு இருந்த நம்முடைய அரசு பதிலடி தாக்குதல் நடத்தும் பொழுது ஏன்டா முட்டு கொடுக்கறதுக்கு ஓடி வரேன்னு சொல்லி மக்கள் போட்டு புலகுறாங்க. என்னதான் அவனுங்களா தீவிரவாதிகளா இருந்தாலும் அவனுங்க நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி இந்துக்களை அப்பாவி இந்துக்களை கொடூரமா கொன்னு குவிச்சாலும் 1000 தான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ரகுமானின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா. அதனாலதான் ரகுமான் அவர்களுக்கு பாசம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலும் சரி, சவுத் இந்தியால இருக்கக்கூடிய பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் சரி, யாருமே இவனை கூப்பிடுறதே இல்ல. மியூசிக் போடுறதுக்கு யாரும் இவனை கூப்பிடுறதே இல்ல. அதுக்கு காரணம் இவங்கிட்ட ஸ்டஃபே இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இத ஒத்துக்காம பிபிசி இன்டர்வியூல உட்கார்ந்துகிட்டு ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையை இந்த ஆளு கிளப்பி விடுறாரு. ரகுமான், நீங்க பண்ற வேலைக்கு என்ன தெரியுமா பேரு? எச்ச எச்ச. இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, எவன் இந்த ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணா, கான்கள் பண்ண அட்டகாசங்கள், இந்த கான்கள் இருக்காங்க இல்லையா, சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், இவனுங்களாம் பண்ண அட்டுழியங்கள் அட்டகாசங்கள் என்னென்ன, தொடர்ந்து வந்த திரைப்படங்களை எப்படி ஹிந்து விரோத கருத்துக்கள் நுழைச்சானுங்க திரிச்சானுங்க அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த ரகுமான் இருக்கார் இல்லையா, இவரு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியால இந்த மாதிரி ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு பாஜகவை தான் குறை சொல்ற மாதிரி வராரு. மிஸ்டர் ரகுமான், உங்களுக்கு கிடைச்ச தேசிய விருது, அப்புறம் உங்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவ விருதுகள், இது எல்லாமே யாருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? யாருடைய ஆட்சி காலகட்டத்துல கொடுக்கப்பட்டது? தயவு செய்து நீங்களே தேடி பாருங்க. எல்லாமே பாஜக தான் இவருக்கு கொடுத்திருக்கு. பாஜக உண்மையாலேயே உங்களை மாதிரி ஆட்களை போட்டு பொழக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. அவங்க நினைச்சா பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ணாங்களா? இல்ல. உங்களை மாதிரியான நபர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிச்சதே பாஜக தான். அவ்வளவு ஏங்க இங்க இருக்கக்கூடிய வெற்றிமாறன், சூர்யா, இந்த ஆன்டி ஹிந்து ஆன்டி நேஷனலிஸ்ட் மைண்ட் செட் கொண்டிருக்கக்கூடிய பல பரதேசிகளுக்கு பல விருதுகள் கொடுத்து கௌரவித்தது பாஜக தான். சோ நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணி கம்பேக் கொடுக்கிற வழிய பாருங்க. இங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது, அங்க முஸ்லிம்களுக்கு முட்டு கொடுக்கறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை இங்க இருக்கு, நான் முஸ்லீமா இருக்கறனால எனக்கு வாய்ப்புகளே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது, அப்புறம் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகளை பாலிவுட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேலையை கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்றதை தயவு செய்து நிறுத்துங்க. கொஞ்சமாச்சு தேசப்பற்றோட இருங்க. ஆல்ரெடி உங்க பேரு நாரி போய் கிடைக்குது. மறுபடியும் நீங்க இதே மாதிரியான காரியங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நாரி தான் போகும்.